Hi friends, 55 inches Intex TV ஒரு பேக்லைட் இஷ்யூ வந்திருக்கு. இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி லோகோ வந்துட்டு உடனே ஆஃப் ஆகிடும். பேக்லைட் தான் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பேக்லைட் இப்போ மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது டெக்னீஷியன் ஈஸியாக கற்றுக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செட்டாக க்ளீனாக தொடச்சிட்டு இந்த பேக் கவர் எல்லாம் கழட்டிட்டு ஸ்க்ரூ கழட்டிட்டோம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே கரெக்டாக கழட்டி மெதுவாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்துகிட்டு இந்த ஒயிட் ஷீட் இதெல்லாம் கழட்டி மெதுவாக எடுத்துடணும். புது பேக்லைட் வந்தது எங்களுக்கு ஒரு நாள் கழித்து தான் வந்துச்சு. ஏன்னா ஒரிஜினல் சேம் பேக்லைட் வாங்கி தெரிவித்து போகிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால தான் ஒரிஜினலே போட்டோம். ஆனால் பேக்லைட் பழைய பேக்லைட் எல்லாமே ரிமூவ் பண்ணோம். அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு புது பேக்லைட் நாங்கள் போட்டோம். கரெக்டாக சேம் டு சேம் போட்டோம். வெறும் ஜாக் மட்டும் தான் போட்டோம். ஜாக் மட்டும் தான் கழட்டி அதிலே கரெக்டாக உட்கார வச்சிட்டோம். ஒரிஜினல் இருந்ததுனால கஸ்டமருக்கு பிரைட்னஸ் நல்லாயிருக்கும், க்ளீனாகவும் இருக்கும், லைஃபும் வரும். எல்இடி எல்லாம் ஒரு முறை செக் பண்ணோம். மேலே கலந்த ஒயிட் ஷீட்டையும் கரெக்டாக லாக் பண்ணிடணும். தொடச்சிட்டு மாட்டுங்க. டிஸ்பிளேவை ரொம்ப கேர்ஃபுல்லாக 4 சைடு பாருங்கள். 4 சைடும் பார்த்துட்டு ஃபிட்டிங் உக்காந்துருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணணும். அப்புறம் பாருங்கள், டிவி ஆன் ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக ஓடுது. 3 to 4 hours நான் ரன்னிங் விட்டு தான் கஸ்டமருக்கே கொடுப்பேன். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.